1900களின் தொடக்க காலம். பாரத தேசம் ஆங்கிலேய அடக்குமுறையின் கீழ் நெறிப்படி துடித்த காலம். இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் அடிமை என்ற சொல்லை தன் நெஞ்சில் சுமந்த காலமது. அந்த காலத்தில்தான் திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டை அருகே ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தான் வாஞ்சிநாதன். சிறுவயதிலிருந்தே அவன் கண்களில் ஒரு கேள்வி இருந்தது. இந்த நாடு ஏன் அடிமையாக இருக்க வேண்டும்? கல்வியில் சிறந்தவன் வாஞ்சிநாதன். புத்தகங்கள் அவனுக்கு நண்பர்கள். ஆனால் புத்தகங்களை விட அவன் மனதை அதிகம் உலுக்கியது ஆங்கிலேயர்களின் அநீதியான ஆட்சி. தெருக்களில் அடிக்கப்பட்ட இந்தியர்கள், அரசு அலுவலகங்களில் அவமதிக்கப்பட்ட மக்கள். இந்த காட்சிகள் அனைத்தும் வாஞ்சிநாதனின் உள்ளத்தில் ஒரு எரியும் நெருப்பை ஏற்றின. அந்த நெருப்புக்கு எரிபொருள் ஊட்டினார்கள் பாரதியார், வ.உ. சிதம்பரம் பிள்ளை மற்றும் புரட்சிகர தலைவர்கள். விடுதலை எளிதில் கிடைக்காது, அதற்கு தியாகம் தேவை என்ற உண்மை வாஞ்சிநாதனின் வாழ்க்கை நோக்கமாக மாறியது. அவன் சேர்ந்தான் பாரத மாதா சங்கம் என்ற இரகசிய புரட்சிகர அமைப்பில். அங்கு எடுத்த சத்தியம் ஒன்று மட்டுமே: தேசம் விடுதலை பெற வேண்டும், அதற்காக உயிர் போனாலும் பரவாயில்லை. அந்த காலத்தில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியராக இருந்தவன் ராபர்ட் ஆஷ். இந்தியர்களை அடிமைகளாக நடத்தி தேசபக்தர்களை கொடுமைப்படுத்திய ஆங்கிலேய அதிகாரி. மக்களின் கண்ணீருக்கு அவன் காரணமாக இருந்தான். ஒரு நாள் ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது. அடக்குமுறையின் முகத்தை உலகத்திற்குக் காட்ட வேண்டும். அந்த பொறுப்பை தன் தோள்களில் சுமந்தான் வாஞ்சிநாதன். 1911 ஜூன் 17 மணியாச்சி ரயில் நிலையம். ரயில் மெதுவாக நின்றது. ஆவி புகை மேடையை மூடியது. அந்த கூட்டத்தில் அமைதியாக நின்றிருந்தான் வாஞ்சிநாதன். ராபர்ட் ஆஷ் ரயிலிலிருந்து இறங்கினான். ஒரு நொடி, ஒரே முடிவு. துப்பாக்கி வெடித்தது. அடக்குமுறையின் சின்னம் தரையில் விழுந்தது. வாஞ்சிநாதன் ஓடவில்லை, பயப்படவில்லை, தப்பிக்க முயலவில்லை. தேசத்துக்காக எடுத்த முடிவில் அவன் உறுதியாக இருந்தான். அடுத்த நொடி அவன் தன் உயிரை தேசத்திற்கு அர்ப்பணித்தான். அவனது ஜேபில் கிடைத்த ஒரு கடிதம். அதில் எழுதப்பட்டிருந்த வார்த்தைகள்: என் செயல் என் சொந்த நலனுக்காக அல்ல, இந்திய தேசத்தின் விடுதலைக்காக. என் உயிர் போனால் கூட என் மனம் அமைதியாக இருக்கும். வாஞ்சிநாதன் நீண்ட காலம் வாழவில்லை. ஆனால் அவன் தியாகம் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஒரு மாபெரும் அத்தியாயமாக மாறியது. இன்று மணியாட்சி வாஞ்சிநகர். ஏனெனில் ஒரு இளைஞன் தேசத்திற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தான். வாஞ்சிநாதன், அவன் ஒரு மனிதன் அல்ல, அவன் ஒரு தீ, அவன் ஒரு சின்னம், அவன் ஒரு என்றும் அணையாத தேசபக்தியின் ஒளி. வீர வணக்கம் வாஞ்சிநாதனுக்கு.